ரிசர்வ் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கவே அவர் சொந்த ஊரில் திணறவட்ட பவுலர் இவர் தான். இவர் ஒரு அக்ரெசிவ் இந்தியன் டால் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் குட் நைட் வாட்ச்மேன். அண்டர் 19 இந்தியா டீமுக்குள்ள வந்துட்டார். ஃபர்ஸ்ட் சீரிஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் ஆஸ்திரேலியா அவே சீரிஸ் போகும்போது அங்கே அவரோட பவுலிங் ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கே தான் பாண்டிங் கூட இவர் சேலஞ்ச் பண்ணார். எப்போல்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் போடும்போது பாண்டிங் கிட்ட மட்டும் பயங்கர அக்ரெசிவாக பவுலிங் போட்டார். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம வின் பண்ணுறதுக்கு இஷாந்த் சர்மா மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். அந்த ஒரு 130 அடிக்கக்கூடிய லோவஸ்ட் டோட்டலில் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து இந்தியாவை கேம்குள்ளே கொண்டு வந்திருப்பார். ஃபாலோயிங் இயரில் இந்தியா லாஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கு ஒரு அந்த மெயின் ரீசனே இவர் தான். நல்ல பேஸ், நல்ல ஸ்விங், நல்ல ஷார்ட் பால்ஸ் எல்லாமே தரமாக போட்டு 7 4 எடுத்திருப்பார். ஒன்ஸ் விராட் கோலி டெஸ்ட் கேப்டன் ஆனதுக்கப்புறம் இஷாந்த் சர்மாவோட பவுலிங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. 37 ரன்ஸ் டெஸ்ட் ஆவரேஜ் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் கோலி கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஆவரேஜ் 25. விராட் கோலி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் வச்சுருந்தார். நல்ல அக்ரெஷன் ப்ளஸ் நல்ல ஸ்விங். ஸ்டில் இஷாந்த் ஐபிஎல் ஆறாரு, நல்ல பவுலிங் போட்டிருக்காரு.